ஆமாண்ணா. ஹாய் மக்களே, வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு மீன் எடுக்க போகலான்னு. பாப்பா கேமரா ஆன் பண்ணால் அரை மணி நேரம் கழிச்சு வருவேன். இல்லடா, சரி என்ன எடுத்துகிட்டு வருது? ஒன்று எடுத்து வேண்டாம், செவனு போ. என்ன எடுத்து வர? மீனா, ஆடா, கோழி? 3 ஒன்று எடுத்துட்டா. ஒரு ஆடு, ஒரு கோழி, ஒரு மீன் எல்லாம் உசுரோட கொண்டு வா. கட்டி போட்டு வளர்க்கலாம். போய் எதுவும் கையில் இருக்க காசு ஏதாச்சும் ஒன்று எடுத்து வரியா? என்ன வேணும்னு கேட்டுக்க. மீன் எடுத்துட்டு வரேன். ஓ, மீன் எடுத்து வா. என்ன மீன் வேணும்? வளர்ப்பு எண்ணெயை பார்த்து வாங்கிட்டு வா. சரி, அகலமாக கிடக்கும், அதெல்லாம் வேண்டாம். சாலை தான் இருக்கும். சின்னதாக வேணுமே? வளர்ப்பு கேண்டா தெரியுமா? தெரியாது அவனுக்கு? நீளமாக இருக்கும். சின்னதாக பார்த்து வாங்கிட்டு வா. சரி மக்களே, நான் வந்து மீன் வாங்க போகிறேன். இன்னைக்கு வந்து நம்ம வீட்டில் மீன் குழம்பு. போயிட்டு வா. போயிட்டு வரேன். நல்ல மீனை பார்க்கணும், எப்படி வாங்கிட்டு. நல்ல மீனாக தான் வாங்கிட்டு வரேன். அம்மா ஏதாவது வாங்கிட்டு வர சொல்லிட்டு போய் நடிக்கிற வேண்டியதுதான். போ, என்ன வாங்கிட்டு வா? வெங்காயம் தக்காளி தான். அதான் வெங்காயம் தக்காளி உனக்கு எடுத்ததெல்லாம் போய் சித்தப்பா இருப்பான், நல்ல மீனாக பார்த்து வாங்கி வந்து சொல்லு. சரி என்னப்பா? சரி நான் பா, நீ போயிட்டு வா. பாய் சொல்லு. ஸோ மக்களே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 கிலோமீட்டருக்கு உள்ள வரும் எலாகுச்சி அப்படிங்கிற ஊர். அங்கே போய் தான் நான் போய் மீன் எடுத்துகிட்டு வர போகிறேன். வண்டியில் ஏறி போயிட்டு மீன் வாங்கிட்டு வரலாம் மக்களே, வாங்க. அம்மா பார்த்தீங்கன்னா பால் வாங்கிட்டு வராங்க. ஏமா என்ன வாங்கிட்டு வருது? போய் பால் வாங்கிட்டு வரேன். நம்ம மாதிரி தான் கரெக்ட். பால் வாங்கிட்டு வர தெரியுது. மீன் குழம்புக்கு என்ன வாங்கணுங்கிறேன். அது கேட்குறியே? மீன் குழம்புக்கு மீன் எடுத்துக்கிட்டு தக்காளி, வெங்காயம், இஞ்சி இதெல்லாம் வாங்கிட்டு வா. தக்காளி வெங்காயம்னா எத்தனை கிலோ? 1 கிலோ வாங்கிட்டு இல்லை, 2 வளம் தான் கிடக்குது. சரி வாங்கிட்டு வரட்டா? வாங்கிட்டு நல்ல மீனாக பார்த்து எடுத்துகிட்டு வரணும். நேரத்துலேயே வா, போயிட்டு வா. சரி, அவனை தூக்கிட்டு பாருங்க. ஆமாம், இந்த சாரில் அவனை தூக்கிட்டு போ. அம்மாட்ட வந்து பார்த்தீங்கன்னா கேட்டாச்சு. இனிமேல் போயிட்டு மீன் வாங்கிட்டு வர வேண்டிதான். ஆமாண்ணா. மீன்லாம் அங்கேயே நறுக்கி வாங்கிட்டு தக்காளி 2 கிலோ போதாது? போதும். எடுத்துருங்க. முறுக்கு எனக்கு கொடுப்பா. முறுக்கு கொடு. வந்து பார்த்தீங்கன்னா மீன்லாம் வாங்கிட்டு வந்துட்டேன். அம்மா வந்து பாத்திரம் எல்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. சமையல் ரெடி ஆக போகுது. மீன் குழம்பு வந்து பார்த்தீங்கன்னா அம்மா வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு அடுப்பை பற்ற வச்சுட்டாங்க. அம்மோ இங்கே வர, ஏன் ஃபஸ்ட்டு அடுப்பை பற்ற வச்சுட்டேன்? இப்போ அடுப்பு பற்ற வச்சா நம்ம கிண்ணி வச்சு எண்ணெய் இதெல்லாம் போட்டு தக்காளி வெங்காயம் இதெல்லாம் வதக்கணும். அதுதான் அடுப்பை முன்னாடி பற்ற வச்சிருக்கிறேன். அப்போ அங்கே போய் பற்ற வைக்க முடியுமா? சரி. கடாயை வச்சாச்சு. சின்ன இட்லி பானை சட்டி தான் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா மீன் குழம்பா வைக்கிறதுக்கு. காட்டுமா? இது என்ன எண்ணெய்? விளக்கெண்ணெய் தான் மீன் குழம்புக்கு டேஸ்டாக இருக்கும். விளக்கெண்ணெய் ஊற்றிக்கிறோம் மக்களே. கொட்டி விடாத, வெந்தயம் போட போகிறேன். வந்து பார்த்தீங்கன்னா அடுப்பில் வந்து எண்ணெய் கடுகு இனிமேல் வெங்காயம் தக்காளி விட்டு வதக்க போகிறேன்.
தட்ட போகிறேன் மீன் குழம்புக்கு. இஞ்சியும் பூண்டி இப்போ தட்டுறேன் பாரு அம்மியில். எடுக்கணும். தக்காளி வெங்காயத்தோட அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அம்மியில் தட்டின இஞ்சியும் பூண்டையும் போட்டு ஒரு வாட்டிக்கலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா புளி ஊற வச்சது இருக்குது. அடுத்ததாக இதையும் மிக்ஸ் பண்ணுவாங்க. அதே மிளகாத்தூள், நம்ம வீட்டு டப்பாக்கள்லாம் மிளகாத்தூள், மஞ்சத்தூள் டப்பாலாம். மிளகாத்தூள் போடுறாங்க. இஞ்சி சேர்த்துருக்கோம், கொஞ்சம் காரம் கம்மியாக தான் வைக்கணும். நிறைய மிளகாய் பொடி போட்டேன்னா இப்போ மஞ்சள் பொடி. மஞ்சள் வந்து ஏன் இவ்வளோ மஞ்சள் போடுறோமா? அப்படிதான் தெரியும், பார்த்தேன் இங்கே கம்மியாக தான் இருக்கும் குழம்புக்கு. கல் உப்பு போட போகிறேன். அடுத்து வந்து புளி கரைச்சி ஊற்றணும், ஊற வச்ச புளி. தேங்காய் எடுக்க போறியா? தேங்காய் எடுக்க போகிறேன். தேங்காயும் மிளகு சருமா எடுத்துட்டு வரேன் சார். சரி, இருந்துல எடுத்துக்கலாம்ல. அது எடுத்து கிடக்கும். அதிகமாக போடாதுமா, வயிறு எரியும். இது ஏன் வயிறு எரியும்? இதெல்லாம் வயிறு எரியும். இதில் நல்லா ஸ்டைலாக வலிப்பாங்க உருட்டிக்கிட்டு. அரைச்ச தேங்காயும் மிளகு சேர்த்து அதில் குழம்புல இப்போ ஊற்ற போகிறேன். நான் கொதிக்கிற குழம்புல ஊற்று ஊற்று. மில்லு குத்துதா, பார்த்து கட்டு. என்ன உப்பு போட்டுக்குமா? உப்பு போட்டிருக்கேன்.
மீன் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனலாக அம்மா கழுவிட்டு இருக்காங்க. அப்பா வந்து பார்த்தீங்கன்னா கொல்லைக்கு போயிருக்காரு. மாட்டுக்கு சோளம் அறுத்துட்டு வரோம் அப்படின்ட்டு தீவனம். அவர் வந்தோடனே மீனும் ரெடி ஆகிடும். அப்படியே உட்காந்து சாப்பிட வேண்டியதான் மக்களே. கழுவிட்டியாம்மா? சரி, கழுவி ரெடியாக இருக்கு மக்களே. குழம்பு கொதிச்சதும் போட வேண்டியதான். மீன் போடலாம். சரி. மீன் கொல்லுமாமா சட்டியில்? கொல்ற வரையும் போவோம், மீதி இருந்துச்சுன்னா இது போட்டுக்குவோம், நம்ம வறுத்துக்குவோம். சரி. முதல்ல தலை தானே உள்ளது. பத்தும்ல. சோதனை 2 தானே இருக்கு போட்டு. மீனை வந்து போட்டாச்சு மக்களே குழம்புல. நான் வந்துட்டியா? இப்போதான் மீன் குழம்புல போட்டுது. நானும் போய் தீனி வச்சா இன்னாலே குழம்புல போட்டுக்கிட்டு தான் இருக்கீங்களா? சாப்பிடலாம். மீன் வெந்துடுச்சு. கொஞ்சம் பெரிய தாராளமாக ஒரு லேண்டரை போட்டாலாம். அதான் சின்ன இட்லி பானைக்கு சொல்றது தான் ஆள் இல்லை, அதுக்கு தான் நீ வந்துட்ட. மல்லி தலை. ஆஹா, மீன் குழம்பு ரெடி. சுடபோது பார்த்து. என்ன சுவைகள்லாம் நல்லா இருக்கா? சூப்பராக இருக்கு. உப்பு ஒரு கல் தூக்கலாக தெரியுற மாதிரி இருக்கு. சாப்பாடு போட்டால் சரியாயிடும். உப்பு ஒரு கல் தூக்கலாக இருக்காமா? இல்லை சாப்பாட்டுக்கு சரியாக இருக்கும். மீன்லாம் நல்லா வெந்துருச்சு. நல்லா தலைவர் வந்து பார்த்தீங்கன்னா சாப்பிட்றதுக்கு ரெடியாக இருக்காரு. பூனை ரெடியாக இருக்கும் பாரு, அதேமாரிலாம் உட்காந்துருக்க. நீலாம் ஒன்றும் திங்க மாட்டேன், நான் தான் சாப்பிட போகிறேன். நீ வேடிக்கை பார்த்துருக்க போகிறேன். தட்டில் போட்டாலும் தெரியும். வந்து பார்த்தீங்கன்னா மீன் வாசம் செம்மையாக அடிக்குது. ஆஹா, சளிக்கு சாப்பிடலாம்ப்பா. மீன் சாப்பிட்டா சளியை முடிச்சு விடும். அப்பாவுக்கு பீஸ் அதிகமாக போகுது. போதும் அவனுக்கு போட்டுமா வறுக்க வேண்டியதானே 4 மீன் நேரம் போட்டு. டேஸ்ட் எப்படி இருக்கு? சூப்பராக இருக்கு. மீன் தேவலாமா? நான் வாங்கிட்டு வந்த மீன் நல்லா இருக்கு. இந்த மாதிரி மீன் தான் கரெக்டாக சொன்னாங்க. எலும்பை கூட விட மாட்டேன். எலும்பு உடம்பு தான். இது என்ன அது கீழே வச்சுது? மீன் வந்து பார்த்தீங்கன்னா உண்மையிலேயே வேற லெவலில் இருக்கு. முள்ளு கொஞ்சம் அதிகமாக இருக்கு, பார்த்து தான் நீங்கள். எல்லாம் இன்னைக்கு ஒரு போட்டு போட்ட வேண்டியதான்.
போடு போடு பொறுமையாக போடு, கறிமா தான் சாப்பிட முடியாது, இல்லை எடுத்து பொறுமையாக தான் சாப்பிடாம. அதான் அம்மா என்னது? ஃபோன் யாருது? பாப்பாது. பாப்பா போன். இங்க வா. மீன் குழம்பு எப்படி சாப்பிடு நீ? நீங்க சாப்பிடுங்க, நான் அப்புறம் சாப்பிட்றேன். எனக்கு இப்போ சாப்பாடு தேவையில்ல, இன்னும் லேட்டாக சாப்பிட்றேன். சரி. ஸோ மக்களே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் மீன் குழம்பு வச்சு சாப்பாடு சாப்பிட்டுட்டு இருக்கோம். இல்லை அப்படியே உள்ள அப்படியே எடுத்துட்டே வரியா? அப்படியே தலைவர் களத்தில் இறங்கிட்டார் மக்களே. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா மக்களே மீன் குழம்பு சாப்பிட போகிறோம், சாப்பிட்டுட்டு இருக்கோம். என்னப்பா மீன் குழம்பு சாப்பாடு சாப்பிட்றேன்னு சொல்லு. ஸோ மக்களே சாப்பாட்டில் இறங்கியாச்சு. மீண்டும் ஒரு வீடியோவில் உங்களை பார்க்கலாம் நண்பர்களே.